வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஒரு கிராமமே டெங்கு மற்றும் டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட செம்புராய நல்லூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் சாக்கடை கழிவுநீர் தேங்கி நிற்பதோடு சுகாதார சீர்கேடும் நிலவுகிறது. இதனால் இப்பகுதியில் வசிக்கும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பலரும் டெங்கு மற்றும் டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் அருகில் உள்ள வாலாஜா, காட்பாடி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே இந்த பகுதியில் மாவட்ட மருத்துவ முகாம்களை நடத்தி சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனேன். அங்க போனோன்னா வெள்ளை அணுக்கள் கம்மியா இருக்குது, டெங்கு ஸ்டார்ட் ஆகுது. பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனேன். அங்கே இட்டுன்னு போனோன்னா வெள்ளை அணுக்கள் தம்மா கம்மியாக இருக்குதுன்னாங்க. அது ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி செம்பராயநல்லூர் எடுத்து இந்திரா குடியிருப்பில் இருக்கிறோம். இங்கே எங்கள் வீட்டை சுற்றி அங்கே அப்பப்போ சில ஜுரம் வந்துச்சு. இப்போ எல்லாரும் போய் பார்த்துருக்கோம். கவர்மெண்ட்ல மருந்து தெளிக்கிறாங்க. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.